ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். மகேஸ்ரீ டெய்லரிங் கிளாஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம சேனலில் இந்த டெய்லரிங் கிளாஸ் ஆரம்பிச்சது நோக்கமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டிலேருந்து தையல் கற்றுக்கணும் அப்படிங்கிறதா நம்ம சேனலோட உண்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சுடிதார் ஃபேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த நாடா கோர்ப்பு இல்லைங்க, அதுக்காக அந்த ஓப்பன் விடுறது எந்த மாதிரி நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க ஒருத்தர் வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இந்த ஓப்பன் நம்ம ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம இந்த டைப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே நம்ம டிசைன் காட்டி உங்களுக்கு இந்த கிளாத்தில் தெரியல, இது ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஃபேண்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இது பிளைனில் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு நீட்டாக தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நாடா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 இன்ச்சு அகலத்தில் நம்ம இடுப்பு சுற்றலை விட ஒரு 10 இன்ச்சு நீளம் அகலமாக அதிகமாக வச்சுட்டு நம்ம ஒரு பீஸ் இப்படி லென்த்தாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நாடா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள் பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 பிசுறு உள்ளே போயிடணும். இப்போ இது 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ எல்லா பிசுறு உள்ளே போயிடுச்சு. இந்த கார்னரில் அடித்தா நம்மளுக்கு நாடா ரெடி ஆயிரும். நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அது ஏன் பிகினஸ் கொஞ்சமாக மடித்து வச்சுட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக மடித்து வச்சு அடிங்க. அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம நாடா ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதே சேம் கிளாத்தில் அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ரெடிமேட்லேயே நாடா ரோலாக விற்கிது, அதை வாங்கியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நாடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ கரை இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். மேலே இந்த ஃபோல்டு பண்ணுற இடத்துல கரை வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி கட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சின்னதாக இப்படி வச்சு அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ராசஸ் படி அடிங்க. இப்போ நம்ம இங்கே 2 இன்ச் அந்த ஃபோல்டு பண்ணுறதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு மட்டும் தான் நம்ம ஓப்பன் விட போகிறோம். இந்த பக்கம் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்காக மேலிருந்து எந்த ஒரு அளவாக இருந்தாலும் ஓகே, 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிருந்து 1 இன்ச் வீதியில் நம்ம ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக ஸ்டிச் பண்ணி டார்னிங் பண்ணிக்க போகிறோம். இந்த 2 கிளாத்து சேர்ந்து இருக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம டாக்கா பண்ணி எடுத்துட்டோம். ரிவர்ஸ் ஸ்டைலில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 இன்ச் இருக்கல இந்த இடம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிளாத்தை இங்கே கிளாத் இருக்கல, இங்கேருந்து நம்ம இப்போ தையல் போட்டு போயிட்டு இந்த இடத்துல நிறுத்திட்டு மறுபடியும் டார்னிங் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி திருப்பி போடணும். மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இங்கேருந்து 2 இன்ச் வச்சு மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் இங்கே இப்படி தையல் போடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கரை இருக்கிற சைடு நம்ம 1/2 இன்ச்சுக்கு மட்டும் டார்னிங் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்க, இது வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். இந்த இடத்துல ஓப்பனாக விட்டுறணும். இங்கே பாருங்கள், இங்கிருந்து நம்ம தையல் போட்டுட்டு இங்கே கரெக்டாக இந்த 2 இன்ச்சில் நிறுத்திட்டு திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த தையலை விட்டு இந்த பக்கமோ அந்த பக்கமோ தள்ளி போடாதீங்க. பின்னாடி இது ஃபோல்டு பண்ணி எடுக்கிறப்போ கரெக்டாக வராது. கரெக்டாக அந்த தையல் மேலேயே போடுங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
ஓகே, இப்போ வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே வச்சு கையை உள்ளே வச்சு இந்த கிளாத்தை வந்து இப்படி பிரித்து எடுத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல இந்த கிளாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இப்படி 1/2 இன்ச் 1 இன்ச் நம்ம வச்சுருக்கோமா, 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி லைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி மாதிரி திருப்பி இதையும் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் கிடச்சிரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிற பாருங்கள். இப்போ நம்ம தையல் போட்டிருக்கலங்க, இப்படி நல்லா விரித்து வச்சுட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்து 1/2 இன்ச் மடக்கிட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் மடித்து இந்த இடத்துல இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நிறுத்தி திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது இப்படி திருப்பி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி மறுபடியும் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த இடம் ஓப்பன் மட்டும் கிடச்சிரும். இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வழியாக நாடா கோர்த்துக்கலாம். இல்லை நம்மளை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க நாடா கோர்த்துட்டு நாடா உள்ளே வச்சு கூட அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், 1/2 இன்ச் மறுபடியும் சொல்கிறேன், 1/2 இன்ச் மடிச்சிங்க அப்படின்னா பிசுறு உள்ளே போயிடும். பாருங்கள், இது நல்லா இப்படி இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து வச்சுட்டு இந்த பிசுரை வந்து நல்லா உள்ளே மடிச்சுட்டு விரலால் தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த கார்னரில் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஊசியை குத்திட்டு இந்த குதிரையை மேலே தூக்கிட்டு நம்ம கிளாத்தை வந்து திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு மறுபடியும் அந்த கிளாத்தெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மறுபடியும் இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். இந்த சைடு இருக்கிறது அதே மாதிரி தான், சேம் மெத்தேடு தான். அந்த பக்கம் சைடு எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் சைடு இருக்கிற கிளாத்தையும் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் அடிச்சுட்டு மறுபடியும் ஊசியை குத்திட்டு நம்ம வந்து மறுபடியும் கிளாத்தை திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே இந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே இழுத்து வச்சுக்கணும். இந்த 2 கிளாத்தையும் இழுத்து வச்சுக்கணும். இல்லைனா உள்ளே வந்து கிளாத்து சொருகி சுருக்கமாக ஆயிரும். இந்த 2 கிளாத்தையும் நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே ஃபோல்டு பண்ணி இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம தையல் போடுறோம். அவ்வளோதான். விசிறியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இது வந்து நம்மளுக்கு மேல் சைடு பாருங்கள், எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஓப்பன் வந்து நீட்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஓப்பன் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 1 இன்ச்சில் வந்து இதை ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பின்னுக்கு வச்சு வேணாலும் நாடா கோர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே ஏற்கனவே நம்ம நாடா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே இப்படி ரெண்டு முனையும் வந்து விட்டு இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அந்த பக்கம் ஒரு பீஸ் இந்த பக்கம் ஒரு பீஸ் போகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு கரெக்டாக அந்த 1 இன்ச் நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோங்க, அந்தளவுக்கு இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த நாடா வந்து நம்ம ஸ்டிச் பண்ண இப்படி உள்ளே வச்சுட்டு கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தையல் போடுறப்ப இந்த நாடா வந்து இந்த மாதிரி மாட்டிக்காமல் உள் பக்கமாக இருக்கணும். ஏன்னா மாட்டிருச்சு அப்படின்னா இழுத்தா வராது. உள் பக்கம் இருக்கிற மாதிரி நல்லா உள்ளே தள்ளி வச்சு இப்போ லாஸ்ட்டாக தள்ளி வச்சுட்டு இப்படி வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது உங்களுக்கு ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டும் கூட நீங்கள் வந்து கடைசியாக நாடா கோர்த்துக்கலாம். பாருங்கள், நாடா லாஸ்ட்டாக இப்படி உள்ளே தள்ளி வச்சுருங்க. தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 இன்ச் இப்படி மடிங்க. மடித்து வச்சுட்டு இப்படி போட்டு வரப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து
கட்டுற முடிச்சு போகிறக்காக இந்த கொஞ்சம் கிளாத் விடணும், இல்லை அப்படின்னா உள்ளே போயிடும். இந்த இன்னொன்று வந்து இந்த நாடா வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து அதாவது வந்து சென்ட்ரா வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டோம்னா நாடா வந்து பிடிச்சிக்கும், நாடா வந்து உள்ளே போகாது. அதாவது ஒன் சைடு அதிகமாக வந்துட்டு ஒன் சைடு வந்து உள்ளே போயிடும்லங்க கட்டுறப்ப, அந்த மாதிரிலாம் போகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஓப்பன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.